திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அக்கட்சியின் சார்பில் கமல்ஹாசன் போட்டியிடுகிறார். மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேட்பாளர்களாக 3 பேர் அறிவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய ஒரு இடம் கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் அந்த கட்சியின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலங்களவை வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக சென்னையில் மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாக குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாநிலங்களவை வேட்பாளராக கமல்ஹாசனை தேர்வு செய்து தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் வரும் ஜூன் 19 நடைபெற இருக்கின்ற 6 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளராக தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களை மக்கள் நீதி மய்ய கட்சியின் நிர்வாகமும் செயல்களும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளரான கமல்ஹாசனுக்கு ஆதரவை நல்கும்படி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கேட்டுக்கொண்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவுடன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின்படி மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2025 நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய திரைப்படத்துறையில் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவரான கமல்ஹாசன் 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமல்ஹாசன் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனிடம் 1500க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பறிகொடுத்தது குறிப்பிடத்தக்கது.